ஆசிரியர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்க தலைப்பு பக்தி இயக்கம். பல்லவர் காலத்தில் சமயத்துறையில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான மாற்றம் தான் இந்த பக்தி இயக்கமாக பேசப்படுகிறது. இந்த பக்தி இயக்கம் பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்களுடைய தேசம் வரை இந்த பக்தி இயக்கம் பரவி இருக்கும். ஆனால் பெரும்பாலான தாக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்களுடைய தேசத்தில் தான் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. ஏறத்தாழ 7ஆம் நூற்றாண்டில் இருந்து 12ஆம் நூற்றாண்டு அல்லது 11ஆம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டம் வரை இந்த பக்தி இயக்கம் நடைபெற்றதாக சொல்கிறாங்க. இவ்வாறு இந்த தென்னிந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட பக்தி இயக்கத்தின் காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் 8ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் ஆதிசங்கரர் என்ற கேரளாவில் உள்ள காலடி என்ற இடத்துல பிறந்த ஆதிசங்கரர் தான் வட இந்தியாவுக்கு இந்த பக்தி இயக்கத்தை எடுத்து சென்றிருப்பார். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் 12ஆம் நூற்றாண்டு காலகட்டம், ஆக்சுவலாக சொல்லலாம் 11ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த நூற்றாண்டை சார்ந்த ராமானுஜர் அவர்கள் தென்னிந்தியாவிலிருந்து வைணவத்தை வட இந்தியாவுக்கு எடுத்து சென்றிருப்பார். ஆதிசங்கரர் சைவத்தையும் ராமானுஜர் வைணவத்தையும் எடுத்து சென்றிருப்பாங்க. இதுதான் பிற்காலத்தில் வட இந்தியாவில் இந்து மதத்தில் பக்தி இயக்கம் ஏற்படுத்திய தாக்கம் இவங்களால் தான் ஏற்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ தென்னிந்தியாவில் தான் முதல் பக்தி இயக்கம் உருவானது என்பது இதன் மூலம் தெரிய வருது. அதுவும் பல்லவர் காலகட்டத்தில் தான் தொடங்கியிருக்கு. எஸ்பெஷலி முதலாம் மகேந்திரவர்மன் காலகட்டத்தில் தான் தொடக்கமும் செய்யப்பட்டிருக்கு. அதற்கு காரணமான முதல் நபராக யார் பார்க்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருநாவுக்கு அரசர் என்ற அப்பர் ஆவார். இந்த பக்தி இயக்கத்தின் வளர்ச்சிக்காக நாயன்மார்கள், ஆழ்வார்கள் பேசப்படுறாங்க. சைவ மதத்தினுடைய திருத்தொண்டர்களாக 63 நாயன்மார்களும், இதே இடங்களில் வைணவ மதத்தினுடைய திருத்தொண்டர்களாக 12 ஆழ்வார்களும் பார்க்கப்படுறாங்க. புரியுங்களா? சங்க காலகட்டங்களில் திணைக்குரிய கடவுள்களாக இருந்த சிலரை இந்த காலகட்டங்களில் பொது கடவுளாக மாற்றப்பட்டு ஒரு பொது சமய பிரிவாகவே இந்த காலகட்டம் மாற்றப்பட்டதுன்னு சொல்லலாம். எனவே சங்க மருவிய காலகட்டங்களில் புகழ்பெற்று இருந்த சமண மற்றும் பௌத்த மதங்கள் மெல்ல மெல்ல தமிழக மண்ணில் சிறப்பிழக்க தொடங்கியதற்கு மிக முக்கிய காரணம் இந்த பக்தி இயக்கம்னு சொல்லப்படுது. இதில் சைவம், இந்த சைவத்தை பரப்பியவர்கள் தான் நாயன்மார்களாக பார்க்கப்படுறாங்க. சிவபெருமான் என்ற கடவுளை முழு முதற் கடவுளாக வணங்கியவர்கள் நாயன்மார்களாக சொல்லப்படுறாங்க. மொத்தம் 63 நாயன்மார்கள் இருந்தால் சொல்லப்படுகிறது. நாயன்மார்களில் மிக முக்கியமானவர்களாக அப்பர் என்ற திருநாவுக்கு அரசர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், இந்த 4 பேர் ரொம்ப முக்கியமானவங்களாக பார்க்கப்படுறாங்க. எஸ்பெஷலி கேள்விகள் கேட்கப்பட்டால் கூட இதுவரைக்கும் இவர்களை பேஸ் பண்ணி தான் கேட்கப்பட்டிருக்கு. சங்க இலக்கியங்களில் சிவபெருமான பொது கடவுளாகவே வழிபட்டதாக சொல்லப்படுது. அதுலேயும் புறநானூரில் சிவனை முழு முதல்வன் அப்படின்ற அடிப்படையில் அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்து திருநாவுக்கு அரசர். அப்பர் என்ற திருநாவுக்கு அரசரின் இயற்பெயர் மருள் நிக்கியார் என்பது ஆகும். இவரை யார் அப்பர்னு அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தரர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் அப்பர் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இவர் அப்பர் என்ற திருநாவுக்கு அரசர்னு அழைக்கப்படுறாங்க. ஆனால் இவரோட உண்மையான இயற்பெயர் மருள் நிக்கியார்னு சொல்லப்படுது. ஆரம்ப காலகட்டங்களில் இவர் சமண மதத்தில் நம்பிக்கையுடையவராக இருந்தார். இந்த மருள் நிக்கியார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள சைவ வேளாளர் குடும்பத்தை சார்ந்தவங்களாக சொல்கிறாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி திருவாரூருக்கு அருகே உள்ள திருமுனைப்பாடின்ற இடத்துல பிறந்ததாக சொல்லப்படுகிறது. சூளை என்ற ஒரு வயிற்று வலி சார்ந்த ஒரு நோயில் அவர் பாதிக்கப்படுறாரு. அப்போ அவருடைய சகோதரியான திலகவதியார் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவரை நீ சைவ மதத்திற்கு மாறின அப்படின்னா உனக்கு அந்த நோய் சரியாகும்னு சொல்லி திருநீருன்னு சொல்லி விபூதியை கொடுத்து சில மந்திரங்கள் சொல்கிறாங்க, சில மருந்துகள் கொடுத்தா சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் அவருக்கு அந்த நோய் சரியானதுனால அந்த நம்பிக்கையில் அவர் மதம் மாறியதாக சொல்கிறாங்க. இவ்வாறு இவர் சமண மதத்தில் இருந்து இந்து மதத்துக்கு மாற்றப்படுறாரு. இந்து மதம் சொல்லக்கூடாது, சைவ பிரிவுக்கு மாற்றப்படுறாரு. ஸோ இந்த பின்னணியில் உருவானதுக்கப்புறம் உளவாரப்படை என்னும் ஒரு குழு அமைத்து கவனிப்பாரற்று கிடந்த பழைய கோயில்கள் எல்லாத்தையுமே புனரமைக்கிற பணியை இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கோயில் பராமரிப்பு மராமத்து பணி இவர் பார்த்தா சொல்லப்படுது. மேலும் திருப்பந்துருத்தியில் பன்ருட்டி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த திருப்பந்துருத்தியில் ஒரு சைவ மடத்தை நிறுவி மத பிரச்சாரம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இவருடைய புகழ்மிக்க வாசகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தை இவரோட முக்கியமானதாக தொடர்புடையதாக பார்க்கப்படுது. திருப்புகலூரில் 81 வயதில் இறைவனடி சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இவருடைய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவ மன்னனாக இருந்த முதலாம் மகேந்திரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மதமாற செய்ய முக்கிய காரணமாக இருந்தவர் இவர் தான். இவர் சமணராக இருந்தபோது ஏற்கனவே பார்த்தோம் திருப்பாதிரி புலியூரில் சமணப்பள்ளியின் தலைவராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அங்கே இருக்கும்போது தான் அவருக்கு தர்மசேனர் என்ற பட்டம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டினும் கூட. அடுத்து திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். தஞ்சாவூர் மாவட்டம் சீர்காழியில் பிராமண குடும்பத்தில் பிறந்தவராக சொல்லப்படுறாங்க. திருநாவுக்கரசர் முதல்ல அப்பரை என்று அழைத்தவரும் இவர் தான். வேத கருத்துக்களுக்கு தமிழ் வடிவம் கொடுத்தார். இன்னும் டிஆர்பியில் இந்த பாயிண்ட் கேட்க வாய்ப்புகள் உண்டு. வேத கருத்துக்களுக்கு தமிழ் வடிவம் கொடுத்தவர். வேதங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை மையப்படுத்தி அதை தமிழ் மொழியில் கொண்டு வந்தது இவருடைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. மேலும் பாண்டிய மன்னனாக இருந்த அரிகேசரி மாரவர்மன் என்ற கூன் பாண்டியனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு காரணம்
ஆக இருந்தவர் இவர்தான். இந்த பல்லவ அரசர்களில் சமண மதத்தில் இருந்த முதலாம் மகேந்திரவர்மனை சைவ மதத்திற்கு மாற்றியது திருநாவுக்கரசர் என்ற அப்பர் என்றால், பாண்டிய மன்னனாக இருந்த அரிகேசரி மாறவர்மன் கூன் என்ற கூன் பாண்டியனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியது இந்த திருஞான சம்பந்தர். ஸோ இந்த 2 பேருடைய மெயின் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படியே என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, பல்லவர்களையும் பாண்டியர்களும் ஒரு சேர சமணத்தில் இருந்து விடுவித்து சைவ பிரிவுக்கு மாற்றினது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி சமண மதத்தில் இருந்த சமணர்கள் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, கழுவேற்றமும் செஞ்சுருக்காங்க. கழுவேற்றம்ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்டாக பேசப்பட்டது. இப்போ இருக்கிற 11th புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 11வது லெசனில் படமாகவே கொடுத்துருப்பாங்க, சமணர்கள் கழுவேற்றப்படும் காட்சி அப்படின்னு சொல்லி. ஒரு மனிதனுடைய பிற்பகுதியில் உள்ள வாசனவாய் வழியாக ஒரு இரும்பு கம்பியை உள்ளே கொடுத்து அது உடம்புக்குள்ளே வந்து உடம்பை 2 என்ன பண்ணிடும், பிளந்துடும். ஸோ அந்த தான் கழுவேற்றம். இந்த முறையை கொடுத்து தான் சமணத்தை மதுரை பகுதியிலேருந்து ஒழித்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சோழ நாடு நோக்கி பயணம் மேற்கொள்கிறாரு. பாண்டிய நாட்டில் சமண மதத்தை சைவ மதத்தை கொண்டு வந்ததுக்கப்புறம் சோழ நாட்டில் புத்த மதம் செழிப்புட்டு இருந்த போதும் போதிமங்கை என்ற இடத்துல என்ன பண்ணுறாங்க, புத்த மதம் சிறப்பாக இருந்தது. அங்கே அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி வாதம் நடத்தி என்ன பண்ணுறாருன்னா சைவ மதத்திற்கு பல மக்களை மாற இவர் முக்கிய காரணமாக இருந்தார். சம்பந்தர் 4 வேதங்களிலும் சாதி முறைகளிலும் நம்பிக்கை உடையவராக இருந்தார். மொத்தம் 16 ஆண்டுகள் தான் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. ஏறத்தாழ ஒரு சின்ன பையன்தான் அப்படின்னு இலக்கியங்கள் மூலம் சொல்லப்படுது. ஏன்னா 16 வயதுனா சிறியவன் தானே. ஸோ அவ்வளோ காலகட்டங்களிலேயே மதம் சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் அவங்க சார்ந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சுந்தரர். இதில் சம்பந்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனல்வாதம் புனல்வாதம்னு சொல்லுவாங்க. பிற மதங்களோட போய் வாக்குவாதம் பண்ணுறது, யார் மதம் சிறந்தது, உங்கள் மதத்தில் இதுக்கெல்லாம் இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி. அதில் சிறப்பானவராக யார் கருதப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் தான். சரிங்களா. சுந்தரர் 8ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியை சார்ந்தவராக சொல்லப்படுறாங்க. தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள திருமுனைப்பாடி அருகில் உள்ள திருநாவலூரில் ஆதிசைவ அந்தனர் குடும்பத்தில் பிறந்ததாக சொல்கிறாங்க. சுந்தரர் அப்பர் மற்றும் சம்பந்தரின் சமகாலத்தில் வாழ்ந்தவர் இல்லை. சுந்தரரும் அப்பரும் தான் சமகாலத்தவர்கள். இதில் சுந்தரர் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் மற்றும் சம்பந்தரின் சமகாலத்தை சார்ந்தவர் கிடையாது. அப்பருக்கும் சம்பந்தரும் 2 பேர் சமகாலத்தவர்கள். ஆனால் சுந்தரர் காலத்தில் பிந்தையவர். சுந்தரருக்கு வந்து திருமணம் முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ திருமண நாளின் போது சிவபெருமானே வந்து முதியவர் வேடத்தில் வந்து உன்னுடைய முன்னோர்கள் உங்களை எங்களுக்கு அடிமையை அள்ளி கொடுத்துட்டு போயிருக்காங்க, நீ அதனால் நீ திருமணம் பண்ணிக்கக்கூடாது, நீ எனக்கு தான் அடிமை அப்படின்னு சொன்னதாகவும் இவ்வாறு ஒரு திருவிளையாடல் நடத்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இலக்கியங்கள் அதை பதிவு செஞ்சுருக்கு. சரிங்களா. ஸோ இந்த சூழ்நிலையில் சுந்தரருடைய பாடல்கள் அனைத்தும் இசை பாடல்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுதான் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்புகள் உண்டு. எல்லா பாடல்களுமே இந்த நாயன்மார்கள் எழுதிய பாடல்கள் எல்லாமே இசைப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட பாடல்கள். பட் அதில் இருந்தாலும் யாருடைய பாடல்கள் இசை சார்ந்ததில் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரருடைய பாடல்கள் தான். இவருடைய இன்னொரு முக்கியமான செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி முறைகளை எதிர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கலப்பு மனம் செய்து கலப்பு மனத்தையும் ஊக்குவித்தார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. இறைவன் அருளால் ஆட்கொண்டதுக்கு அப்புறம் இறைவன் வந்து உன்னை நான் சோதித்து பார்த்தேன், நீ எல்லா நேரங்களையும் நினச்சி பார்க்குறியா, உன் முன்னோர்கள் அடிமையை எழுதி கொடுத்தாங்கன்னு ஒரு பனை உலையை காமிச்சேன், நீ அதை நம்பி இறைவன் என்னை காப்பாற்றுவான்னு சொல்லி என் கூட வந்தேல, ஸோ நீ இறைவனை நம்புகிற, உனக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லி மீண்டும் நீ போய் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அனுப்பியதாக சொல்லப்படுது. இவ்வாறு வந்ததுக்கப்புறம் அவர் மொத்தம் 2 பெண்களை திருமணம் பண்ணிக்கிட்டதாக சொல்கிறாங்க. பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார்ன்ற 2 பெண்களை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாக சொல்லப்படுது. இது கலப்பு திருமணம் தான். கைலாயம் சென்று 18 வயதில் அவர் இறைவனடி சேர்ந்தாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இவரும் நீண்ட காலம் வாழலன்றது இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. அடுத்து மாணிக்க வாசகர் 9ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை சார்ந்தவர். பாண்டிய நாட்டில் உள்ள திருவாதூரில் பிறந்தவர். எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. மதுரை ஆண்ட வரகுண பாண்டியனுடைய அமைச்சராக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் திருப்பெருந்துறைக்கு சென்று மன்னன் பொற்காசுகளை கொடுத்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, போய் நீ வந்து நிறைய குதிரைகள் வாங்கிட்டு வர கொடுத்துருப்பாங்க. பட் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அங்கே வந்து சிவ தொண்டர்களுக்கு அந்த காசெல்லாம் சாப்பாடு ஆக்கி போட்டுருவார். அப்புறம் தான் திரும்ப கொஞ்சம் யோசிச்சு போவார், ஐயோ இப்படி நம்ம மதுரைக்கு போனால் அரசன் கேட்பானே அப்படின்ற பட்சத்தில் சில சிவ தொண்டர்கள் வந்து சிவபெருமானே வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட திருவிளையாடல் பண்ணுற விதமாக நிறைய நதிகளை கூப்பிட்டு வந்து இதை நீ கொண்டு போ, இது எல்லாமே உனக்கு மதுரைக்கு போகும்போது குதிரையாக மாறிடும் அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி திருவிளையாடலை இறைவன் இவருக்காக வந்து நடத்தி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. சரிங்களா. ஸோ இதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் அமைச்சர் பதவி இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் இறைநெறிக்கு வந்ததாக சொல்லப்படுது. சிதம்பரம் சென்ற போது புத்தத்துறைகளோட வாதம் நடத்தி வென்றதாக சொல்கிறாங்க. மாணிக்கவாசகருடைய திருவெம்பாவை மார்கழி மாதம் கன்னி பெண்கள் விரதம் இருக்கும்போது பாடப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த திருவெம்பாவை திருப்பாவை அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஆண்டாளுக்கு போகும். இங்கே இருக்கிற என்ன திருவெம்பாவை, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ கூட 10th தமிழ் புக்கில் பார்த்தோம்னா அழகாக ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. தாய்லாந்து மன்னர்கள் பதவி ஏற்கும்போது இந்த திருவெம்பாவையும் திருப்பாவையும் அவங்களுடைய மொழியில் மொழியாக்கம் செய்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்ற கூட பார்த்துருக்கோம். அடுத்து மாணிக்கவாசகர் இயற்றிய திருவாசகம் என்னும் நூலை டாக்டர் ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உள்ளார். திருவாசகத்துக்கு ஒருவார், ஒரு வாசகத்துக்கும் ஒரு ஹார் அப்படின்றத ஜியு போப் சொல்லியிருப்பார். ரொம்ப புகழ்மிக்க நூலும் கூட. அதனால் இந்த 4 பேருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மற்ற நபர்கள் வினாக்கள் வர்றது அவ்வளோ சீக்கிரம் கேட்க வாய்ப்புகள் இல்லை. இந்த 4 பேரை பேஸ் பண்ணி தான் கேட்க வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து ஆழ்வார்கள், வைணவ மதத்தினுடைய திருத்தூதர்கள் அல்லது இறை பணியாளர்கள் தான் இந்த ஆழ்வார்கள். திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்டு வணங்கியவர்கள். மொத்தம் 12 வைணவ துறவிகள் புகழ்பெற்றவங்களாக சொல்கிறாங்க. இவர்கள் உள்ள பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார் காலத்தில் முந்தையவங்களாக சொல்கிறாங்க. பேய், பூதம், பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேர் தான் முந்தையவர்கள் சொல்லப்படுகிறது. இந்த 3 பேருமே பல்லவ நாட்டிலே வாழ்ந்தவங்களாகவும் சொல்லப்படுது. எஞ்சிய ஆழ்வார்கள் எல்லாமே பிற்காலத்தில் 8ஆம் மற்றும் 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்களாக சொல்லப்படுது. இதில் பெரியாழ்வார் என்றவர் மட்டும் பார்த்தோன்னா பாண்டிய மன்னன் ஸ்ரீமார ஸ்ரீவல்லவனுடைய அவையில் செல்வாக்கு பெற்று விளங்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த பெரியாழ்வாரனுடைய மகள் தான் ஆண்டாள். ஆண்டாள் மட்டும்தான் வைணவ ஆழ்வார்களில் பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் 63 நாயன்மார்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 நாயன்மார்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்னவாக இருந்திருப்பாங்க அப்படின்னா பெண் நாயன்மாராக இருந்திருப்பாங்க. சரிங்களா? இதை தவிர புகழ்பெற்ற ஆழ்வார்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், கடைசி ஆழ்வாராக இருந்தவர் யார் அப்படின்னா மதுரகவி ஆழ்வார் என்பவர் தான் கடைசி ஆழ்வாராக இருந்திருக்காரு. இவர் திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவராகவும் இருந்திருக்காரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா திருமங்கை ஆழ்வார் படைத்தளபதியாக இருந்து பின் வைணவ துறவியாக மாறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. எவ்வாறு நாயன்மார்களில் பார்த்தோம் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மனுடைய படைத்தளபதியாக இருந்த பரஞ்சோதி என்பவர் பிற்காலத்தில் நாயன்மார் மாறினாரோ அதே மாதிரி திருமங்கை ஆழ்வாரும் ஆரம்பத்தில் படைத்தளபதியாக இருந்திருக்காரு. எதிர்காலத்தில் தான் என்னவாக இருக்கார், வைணவ துறவியானதாக சொல்லப்படுகிறது. குறிப்பின்ற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பெண் நாயன்மார்கள் காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசி, இசை நாணியார், இந்த 3 பேர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பெண் நாயன்மார்களில் வருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 63 நாயன்மார்கள் பாடிய பாடல்களை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரு திருமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய 100 பெயர்கள், ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பெயர்களில் பாடல்கள் இயற்றியிருப்பாங்க, அதை தொகுத்திருப்பாங்க, அதை பாடியவர்கள் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் 1, 2, 3ன்ற முதல் 3 திருமுறைகளை தேவாரம், அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த முதல் 7 திருமுறை என்னன்னு சொல்கிறாங்கன்னா தேவாரம்னு சொல்கிறாங்க. இந்த தேவாரம் பாடியோர் 3 சொல்லப்படுது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இந்த தேவாரம் இயற்றியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரரை குறிக்கும். அதுலேயே 1, 2, 3 தேவாரம் யாருன்னா திருஞான சம்பந்தர், 4, 5, 6 தேவாரம் யாருன்னா திருநாவுக்கரசர், 7 யார் என்றால் சுந்தரர். அடுத்து பார்த்தோம்னா 8வது திருவாசகம் தான் 8வது திருமுறையாக இருக்குது, மாணிக்கவாசகரால் இயற்றப்பட்டது. 9வது திருமுறை பார்த்திங்கன்னா திருவிசைப்பா. இது திருமாளிகை தேவர் உட்பட 9 பேர் பாடிய பாடல்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. சோழ அரசனான கண்டராயத்தனும் இதில் ஒருவனாக இருந்தான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 10வது திருமுறை எதுன்னு பார்த்திங்கன்னா திருமந்திரம், இயற்றியவர் திருமூலர். அடுத்து 11வது திருமுறை பார்த்திங்கன்னா பிரபந்த திரட்டு அப்படின்ற அடிப்படையில் காரைக்கால் அம்மையார் உட்பட ஒரு 12 பேர் இதில் பாடல்கள் பாடியதாக சொல்கிறாங்க. 12வது திருமுறை பெரிய புராணம், இயற்றியவர் சேக்கிலார்னு சொல்கிறாங்க. சேக்கிலார் பெரிய புராணத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மேற்கொண்ட 11 திருமுறையில் வரக்கூடிய 63 நாயன்மார்களை பற்றிய வாழ்க்கை குறிப்பு தான் இந்த பெரிய புராணம். சரிங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த சைவ திருமுறைகளை அந்த நூல்கள் எல்லாத்தையுமே இதில் 11 திருமுறை மொத்தம் தேடி பிடிச்சு தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பி ஆண்டார் நம்பி. ராஜராஜ சோழனுடைய காலகட்டங்களில் தான் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. தொகுப்பித்தவன் ராஜராஜ சோழன். தொகுத்தவனுக்கும் தொகுப்பித்தவனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா தொகுத்தவன்ற பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக இறங்கி வேலை செஞ்ச ஒரு ஆசிரியர். தொகுப்பித்தவன்னா அந்த ஆசிரியருக்கு பணி வழங்கி அவருக்கு ஃபண்டு டொனேட் பண்ணி அவரை ஆதரித்தவர் அப்படின்னு பொருள். சரிங்களா? அடுத்து வைணவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே சைவ மதத்தில் எப்படி பன்னிரு திருமுறை இருக்குன்னு சொல்லப்படுதோ அங்கே திருவந்தாதி அப்படின்னு சொல்லப்படும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார், 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார், 3ஆம் திருவந்தாதி பேயாழ்வார், 4ஆம் திருவந்தாதி திருமாலிசை ஆழ்வார் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதில் முதல் 4 மட்டும் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி போன்ற நூல்களை இயற்றியவர் யாருன்னா நம்மாழ்வார். இந்த திருவாய்மொழியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திராவிட வேதம்னு சொல்லுவாங்க. ஸோ அது இம்பார்ட்டண்ட். அடுத்து திருப்பல்லாண்டு பெரியாழ்வாரால் எழுதப்பட்டிருக்கும். அடுத்து நாச்சியார் திருமொழி, திருப்பாவைன்றது ஆண்டாள் ரொம்ப முக்கியம், நம்மாழ்வார் முக்கியம். அடுத்து திருமாலை அல்லது திருமலை திருப்பள்ளி எழுச்சி யாருன்னா தொண்டரடி பொடியாழ்வார். திருமால் திருமொழின்றது குலசேகர ஆழ்வார். சரிங்களா? இது எல்லாமே வைணவ மதத்தினுடைய முக்கிய இலக்கியங்களாக பார்க்கப்படுது.
அடுத்து பக்தி இயக்கத்தினுடைய விளைவுகள் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பல்லவர் காலத்தில் இந்து மதம் சைவம் வைணவம் என பெரும் பிரிவாக இருந்தது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். பக்தி இயக்க காலத்தில் தான் கூட்டு கூட்டாக மக்கள் சேர்ந்து வழிபாடு செய்யும் முறை என்பது உருவாக்கப்பட்டது. பெரிய பெரிய கோயில்கள் கட்டப்பட்டது. கோயில்கள் கட்டப்பட்டதுனால மக்கள் எல்லாமே கோயில் நோக்கி போக ஆரம்பித்தாங்க. மக்கள் இவ்வாறு வருகை ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய திருவிழாக்கள் போன்ற முறைகள் எல்லாமே கொண்டாட தொடங்கப்பட்டது. ஸோ இக்காலத்தில் தோன்றிய எல்லாமே சமயம் சார்ந்தவையாக இருந்தது. சங்க காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமயம் கிடையாது, ஆன்மீக வழிபாடு இருந்தது. இயற்கையை வழிபட்டார்கள் மக்கள். அங்கே ஒரு சமயமாகவோ ஒருத்தரை மட்டும் கடவுளாகவோ அவங்க முக்கியத்துவம் தரப்படலை. ஆனால் இங்கே டோட்டலான முறையே மாற்றப்படுது. பக்தி இயக்கத்தால் இயல் இசை போன்ற முறை தோன்றி தமிழோடு கலர்ந்து தமிழ் மொழியும் வளர்ந்ததாக சொல்கிறாங்க. புராணம் மற்றும் இதிகாச கதைகள் தமிழ் இலக்கியத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. மிக முக்கியமான பாயிண்ட். இந்த புராணங்கள், இந்த இதிகாசங்கள், இது எல்லாமே பக்தி இயக்கத்து மக்களால் தான் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் புராண இதிகாசங்கள் எதுவுமே தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. வடமொழியினுடைய தாக்கம் பக்தி இயக்கத்தின் வடமொழியில் சொல்லப்பட்ட எந்த ஒரு விஷயமே பெரிய அளவுலங்க ஏற்றுக்கொள்ளப்படலைன்னே சொல்லலாம். வடமொழி சொற்கள் தமிழ் இலக்கியத்தில் கலக்க தொடங்கின. பக்தி இயக்கம் தோன்றிய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, சமண பௌத்த மதங்களுக்கு எதிராகத்தான் தோற்றுவிக்கப்பட்டது முக்கியமான விஷயம். பக்தி இயக்கம் தோன்றியதனால சமண பௌத்தம் தமிழகத்தில் வீழ்ச்சி அடைந்தது மிக முக்கியமான உண்மை. பக்தி இயக்கம் பல்லவர் காலத்தில் தொடங்கி பின் பாண்டியர் சோழர் காலம் வரை தொடர்ந்தும் அதற்கப்புறம் முடிவுற்றதாக சொல்லப்படுது. சிவனடியை தொழுத நாயன்மார்கள் தமிழ் சமய மரபையும் ஆழ்வார்கள் வேத வைதிக மரபையும் பின்பற்றியதாக சொல்லப்படுகிறது. இந்த சைவ மத பிரிவை சார்ந்தவர்கள் தமிழ் மொழிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆழ்வார்கள் எல்லாருமே பார்த்தோம்னா இந்த வேத வைதிகம், அதாவது வேத காலத்தை சார்ந்த மரபுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பின்பற்றியதாக சொல்லப்படுது. இதுலேயுமே என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சாரார் இல்லாமல் தமிழ் மொழிக்கு தான் முக்கியத்துவம் தரணும், வேத மொழிக்கு முக்கியத்துவம் தரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி உருவானது தான் என்னவாச்சு அப்படின்னா, வைணவ மதத்தில் வடகலை தென்கலை அப்படின்றத கான்செப்ட் பிரிவாக ஆரம்பித்தது. இது இங்கே விஜயநகர காலகட்டம், அந்த நாயக்க மன்னர்கள் காலகட்டங்களில் இந்த பிரிவு உருவாகியிருக்கும். வடகலை பிரிவுக்கு வேதாந்த தேசிய தலைமை தாங்கியிருப்பார். அதே மாதிரி தென்கலை பிரிவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மணவாள முனிகள், மாமுனிகள் அவர் தலைமை தாங்கியிருப்பாங்க. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இது உருவாகியிருக்கும். வடகலைக்கு காஞ்சிபுரம் தலைமையாகவும் தென்கலைக்கு ஸ்ரீரங்கம் தலைமையிடமாகவும் கருதப்பட்டிருக்கும். வடகலையை சார்ந்த எல்லாருமே சமஸ்கிருதத்திற்கும் வேதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. தென்கலையை சார்ந்த எல்லாருமே தமிழ் மொழிக்கும் இந்த திருவந்தாதி 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் என்னுடைய முக்கியத்துவம் வாய்ந்த இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது பாண்டிய பேரரசு. முதலாவது பாண்டிய பேரரசை அறிந்து கொள்வதில் நமக்கு இருக்கக்கூடிய சான்றுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சங்ககால பாண்டியர்களுக்கு அடுத்து முதலாவது பாண்டிய பேரரசு பேரும் புகழோடு இருந்தால் சொல்லப்படுது. பட் சோழர்களுடைய எழுச்சிக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சு கடைசியில் ஒரு 200-300 ஆண்டுகள்கிட்ட சோழர்களுக்கு கீழே அவங்க குறுநில மன்னர்களாகவும் அடிமைப்பட்டும் இருந்திருப்பாங்க. ஸோ சான்றுகள்ன்ற அடிப்படையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சங்ககால பாண்டிய மன்னர்களோட முதலாவது பாண்டிய பேரரசனுடைய சான்றுகள் ஏராளமாகவே நமக்கு கிடைக்கிது. அது தொடக்கத்துலேருந்து கிடைக்கல, பட் இடைப்பட்ட பகுதியிலேருந்து கிடைக்கிறதா சொல்லப்படுது. அந்த சான்றுகளின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வேள்விக்குடி செப்பேடு, தலவாய்புர செப்பேடு, சிவகாசி செப்பேடு, திரிபுவன செப்பேடு, புராணங்கள், தலப்புராணம்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கோவில்களில் இருக்கக்கூடிய அதை பற்றின சொல்லப்படக்கூடிய கதைகள், சரிங்களா. அடுத்து மதுரை தல வரலாறு போன்றவை எல்லாமே முக்கியமான சான்றுகளாக பேசப்படுது. இதை தவிர பாண்டியர்களினுடைய கால வரையறையை பற்றி ஆழமாக ஆய்வு செய்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, K.A. நீலகண்ட சாஸ்திரி, சதாசிவ பண்டாரத்தார், ஆர் சத்யநாதர் ஐயர், இந்த 3 பேரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுறாங்க. இதில் K.A. நீலகண்ட சாஸ்திரி எவ்வாறு த சோலாஸ் அப்படின்னு சொல்லி 2 வால்யூமில் புக் எழுதினாரோ, அதே மாதிரி பாண்டியர்களை பற்றி த பாண்டியன் கிங்டம், பாண்டிய பேரரசுன்ற ஒரு நூலையும் அவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி சதாசிவ பண்டாரத்தார் எப்படி சோழர்களை பற்றி சோழர்களின் சரிதம் அப்படின்ற நூல் எழுதியிருக்காரோ, அதே மாதிரி பாண்டியர்கள் வரலாறுன்ற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. ஆர் சத்யநாதர் ஐயர் பார்த்திங்க அப்படின்னா மதுரை நாயக்கர்களின் வரலாறு அப்படின்ற நூலை எழுதியிருக்காங்க. இந்த 3 நூல்களுமே முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த பாண்டி என்றால் பண்டைய பெரும் நாடு அல்லது எருது என்று பொருள். அதாவது பாண்டி என்றால் பண்டைய பெரும் நாட்டிற்கு உரியவர்கள் என்றும் எருது என்றும் பொருளுடையதாக சொல்லப்படுது. இன்றைக்கும் சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள், இந்த சேர சோழ பாண்டியர்கள் தமிழ் மன்னர்கள், பல்லவர்கள் தமிழர்கள் கிடையாது. அவர்கள் வேற்று இனத்தோடு கலந்து உருவான ஒரு புதிய இனமாக தான் தமிழக வரலாற்றில் பார்க்கப்படுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பேர்கள் வைக்கப்படும் பொழுது சோழன்ற பேரை மிகுதியாக தஞ்சாவூரில் பார்க்க முடியலை. சேரன்ற பேரையும் பெரும்பாலும் இந்த கேரளா ஒட்டியுடைய எல்லைப்புற பகுதியிலும் பார்க்க முடியல. ஆனால் பாண்டியன்ற பேர் தொடர்ந்து இன்றளவும் இன்னமாகிட்டே தான் இருக்குது, நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. குமரிக்கண்டத்தை முழுவதும் ஆட்சி செய்தவர்களும் கூட பாண்டியர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பாண்டியர்கள் தமிழக பகுதிக்கு வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து பிரிந்து சென்றவர்கள் தான் இந்த சேரர்களும் சோழர்களும் சொல்லப்படுறாங்க.
அதனால தான் அவர்கள் பழம்பெரும் நாட்டிற்கு உரியவர்கள்ன்ற பெயரில் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. சுமார் 300 ஆண்டுகள் சிறப்புற்று விளங்கிய முதல் பாண்டிய பேரரசு பிற்கால சோழர் ஆட்சி வரும் வரை நடைபெற்றதாக சொல்கிறாங்க. இதில் முதல் அரசனாக பார்க்கப்படக்கூடியவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுங்கோன். 590 620 வரை இவனுடைய காலமாக சொல்லப்படுது. இதெல்லாமே அப்ராக்சிமேட் இயர் தான், புரியுதுங்களா? ஸோ கடுங்கோன் பாண்டியனை களப்பிரங்கனும் கவியரசனை கை கொண்டவன் என வேள்விக்குடி செப்பேடு கூறுகிறது. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கடுங்கோன் பாண்டிய மன்னன் களப்பெரும் அரசன், களப்பிரரை சார்ந்த அரசனை வெற்றி கொண்டான் வேள்விக்குடி செப்பேடு சொல்லுது. இதை தவிர இந்த பாண்டிய மன்னன் சிம்ம விஷ்ணு என்ற பல்லவ மன்னன் சமகாலத்தவனாக பார்க்கப்படுறான். முதலாவது பாண்டிய பேரரசை களப்பிரர்களை தோற்கடித்து இவன் தான் ஏற்படுத்தினான்னு சொல்லப்படுறாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மாரவர்ம அவனி சூளாமணி 620 645 இவனுடைய காலமாக சொல்லப்படுது. இதில் இந்த பாண்டிய அரசன் தான் பார்த்தோம் அப்படின்னா சடையவர்மன் என்ற பட்டங்களை சூட்டி கொண்டதாக சொல்லப்படுது. இவன் தான் சடையவர்மன் என்ற பட்டத்தை சூட்டி கொண்ட முதல் அரசனாக பார்க்கப்படுறான். எவ்வாறு சோழர்கள் எல்லாருமே அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா பட்டங்கள் சூட்டுவாங்க, சரிங்களா? அவங்களுடைய எப்படி பரகேசரி ராஜகேசரி அப்படின்ற பட்டங்கள் சூட்டப்பட்டதோ அதே மாதிரி பாண்டியர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சடையவர்மன் மாரவர்மன்ற பட்டங்களை சூட்டிக்கிட்டாங்க. அதில் சடையவர்மன் மாரவர்மன்ற பட்டத்தை சூட்டிக்கிற முறையை நம்ம தொடங்கி வைத்தவன் யாருன்னா மாரவர்மன் அவனி சூளாமணி தான். எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. அவ்வாறு சூட்டப்பட்ட முதல் பட்டம் சடையவர்மன் என்று சொல்லப்படுது, சரிங்களா? அடுத்து இரண்டாவது ஆட்சியாளன் செலியன் சேந்தன் 645 670 வரைக்கும் உடைய காலமாக சொல்லப்படுது. வேள்விக்குடி சாசனம் இவனுடைய போர் நெறிகளை பற்றி சொல்லுது. சீன பயணியான யுவான் சுவாங் இவனை பற்றின குறிப்புகளை பற்றி சொல்லியிருக்கான், ரொம்ப இம்பார்ட்டன்ட். செலியன் சேந்தன் ஆட்சி காலகட்டங்களில் தான் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கான். மதுரைக்கெலாம் வர கிடையாது. பட் அந்த காஞ்சிபுரத்தினுடைய எல்லைப்புற பகுதியில் மதுரை நாடு இருந்ததுனால அதை பற்றின செய்திகளாகவே குறிப்பிட்டு சொன்னதாக சொல்லப்படுகிறது. இதை தவிர மலையடி குறிச்சி என்ற மலையை குறைந்து குகை கோயிலை உருவாக்குனது இவனுடைய காலத்தில் தான் நம்பப்படுது. மேலும் இவனுடைய காலத்தில் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. அதை யுவான் சுவாங் தன்னுடைய குறிப்புகள்லேயே பதிவு செய்ததாகவும் சொல்கிறாங்க. அடுத்து அரகேசரி பாராங்குச மாரவர்மன் 670 700 இவனுடைய காலகட்டம். இவனைத்தான் கூன் பாண்டியன், சுந்தரபாண்டியன், பாராங்குசன் மற்றும் நின்ற சீர் நெடுமாறன் என போற்றப்படும் நாயன்மாரும் இவன் தான், சரிங்களா? திருஞான சம்பந்தர் என்ற சைவத்துறவி தன் மனைவி மங்கையர்க்கரசி உதவியினாலும் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறிய பாண்டிய மன்னன் இவனேன்னு சொல்லப்படுறாங்க. இந்த மங்கையர்க்கரசி சோழ நாட்டினுடைய இளவரசி, சோழ நாட்டிலேருந்து திருமணம் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்க சோழ நாட்டில் சைவ மதம் இருக்கிறப்ப தன்னுடைய கணவன் மட்டும் சமண மதத்தில் இருந்தது நமக்கு பிடிக்காது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருஞான சம்பந்தரை வரவழைச்சு இவருக்கு முதுகில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கட்டி மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் குனிஞ்சிருக்கிறதுனால ஒரு கூன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சரி செஞ்சோம்னா நம்ம மதத்தை நம்புவார் அப்படின்ற அடிப்படையில் அதை அவர் சரி செய்யப்பட்டதுக்கப்புறம் நின்ற சீர் நெடுமாறன் அழைக்கப்பட்டு சைவ மதத்திற்கு அவர் மிகப்பெரிய பங்காற்றியதாக சொல்கிறாங்க. இவனுடைய காலகட்டங்களில் இரணிய கர்ப்பம் துலாபாரம் போன்ற தானங்கள் செய்ததாக சொல்லப்படுகிறது. இரணிய கர்ப்பம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய தங்க குடுவையில் இருந்து அங்கே அரசன் உட்காந்து அரசனுக்காக நிறைய யாகங்கள் பூஜைகள் நடத்தப்படும். அதற்கடுத்து நிறைய தங்கங்கள் பழங்கள் பூக்கள் எல்லாமே பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கப்படும். அதான் இரணிய கர்ப்பம். துலாபாரம்ன்றது பார்த்தோம் அப்படின்னா அரசன் தன்னுடைய எடைக்கு ஈடாக கொடுக்கக்கூடிய தான தர்மங்களை தான் துலாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு அடுத்த ஆட்சியாளர் கோச்சடையான் ரணதீரன் 700 720 காலகட்டம். சாளுக்கிய மன்னன் முதலாம் விக்ரமாதித்யன் ரணசிங்கனை வெற்றி பெற்றதுனால ரணதீரன் என்ற பட்டத்தை சூட்டி கொண்டதாக சொல்கிறாங்க. இந்த முதலாம் விக்ரமாதித்தன் பாண்டிய நாட்டு மீது படையெடுத்து வந்திருப்பான். அவன் தன்னை ரணசிங்கன் அழைச்சிக்கிடுவான். ரணசிங்கன்னா என்ன பொருள் அப்படின்னா போர்க்களங்களில் நிறைய காயங்கள் அவன் உடம்புல பட்டிருக்கும். அந்த காயத்தெல்லாம் ரசித்தும் போர்களில் காயத்தை பொருட்படுத்தாமல் ரொம்ப தீவிரமாக போரிடக்கூடியவன்ற அடிப்படையில் ரணசிங்கன் அப்படின்ற பேரில் அழைச்சதாக சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவனை வெற்றி பெற்றதுனால ரணதீரன்ற பட்டத்தை அவன் சூட்டிக்கிட்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது ப்ரீவியஸ் டிஆர்பிலேருந்து கேள்வி கேட்ட தலைப்பும் கூட நெடுஞ்சடையான் பராந்தகன் 765 815 இவனுடைய காலகட்டமாக பார்க்கப்படுது. முதலாம் பாண்டிய பேரரசிலேயே தலைச்சிறந்த அரசன் இவன் தான். இவனுடைய ஆட்சிக்கு வந்த 3வது ஆண்டில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வேள்விக்குடி சாசனத்தை வெளியிட்டவனும் இவன் தான். பெரியாழ்வார் இவன் காலத்தை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இவனுடைய காலத்திலும் இவனுக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்ததாக சொல்லப்படக்கூடிய ஸ்ரீமார ஸ்ரீவல்லவன் காலத்திலையும் பெரியாழ்வார் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த பெரியாழ்வார் இவனுடைய காலகட்டத்தில் இருந்ததுனால இவருடைய தாக்கத்தின் அடிப்படையில் தான் வைணவ மதத்தை அவன் பின்பற்றியதாக சொல்கிறாங்க. வைணவ மதத்தை பின்பற்றிய முதல் பாண்டிய மன்னனாக இவன் பார்க்கப்படுறான். நெடுஞ்சடைய பராந்தகனை பற்றிய அறிய உதவும் பிற சான்றுகள்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்சி, ஆனைமலை, கழுகுமலை, அம்பாசமுத்திரம் போன்ற பகுதிகளில் கல்வெட்டுகள் இருப்பதாகவும் சென்னை மியூசியத்தில் இவனை பற்றின ஒரு பட்டயம் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. இதை தவிர கொங்கு நாட்டு
காஞ்சிவாய்ப்பேரூர், மதுரை அருகில் உள்ள திருமால் கோயில்களிலும் இவனால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த வேள்விக்குடி சாசனத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சங்ககால பாண்டிய மன்னனான பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி நற்கொன்றான் என்ற பிராமணனுக்கு, ஏற்கனவே நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்ககாலத்தில் பார்த்துருப்போம். நற்கொன்றான் என்ற பிராமணனுக்கு வழங்கிய நிலத்தை பிற்காலத்தில் களப்பிரர்கள் கைப்பற்றுறாங்க. இவ்வாறு பதிக்கப்பட்ட நிலத்தை நற்கொன்றான் வழிவந்த நற்சிங்கன்ற என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுடைய முன்னோர்கள் கொடுத்த நிலம் எங்கள் முன்னோர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது, அந்த நிலத்தை இடைப்பட்ட காலகட்டங்களில் களப்பிரர்கள் கைப்பற்றி கொண்டார்கள், எனவே அந்த நிலத்தை மீண்டும் நீங்கள் எங்களுக்கு பெற்றுத்தரணும்னு அவன் விண்ணப்பம் வச்சுருப்பான். அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் இந்த வேள்விக்குடி பகுதி அவனுக்கு பெற்றுத்தரப்பட்டிருக்கும். சரிங்களா? அதனால் இந்த சாசனம் நமக்கு வரலாற்றில் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தை பற்றின செய்தி, களப்பிரர் காலத்தை பற்றின செய்தி, பாண்டிய காலத்தை பற்றின செய்தி என 3 காலகட்டங்களை பற்றி குறிப்பிடும் ஒரே பட்டயம் எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேள்விக்குடி சாசனம் தான். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து ஸ்ரீமர ஸ்ரீவல்லவன் 815 860 காலமாக சொல்லப்படுது. இலங்கையின் மீது படையெடுத்து அதன் மன்னன் முதலாம் சேனாவை வென்றதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் இன்னும் முக்கியமாக தெல்லாற்றுப் போர் 832 பல்லவ அரசனான 3ஆம் நந்திவர்மனோட போரிட்டு என்ன பண்ணுறான்னா தோற்று போயிடுறான். முதலாம் பாண்டிய பேரரசு வீழ்ச்சியடைய தொடங்கியதற்கு இந்த தெல்லாறு போர் தான் காரணம். ஸோ முதலாவது பாண்டிய பேரரசு வீழ்ச்சியடைய முக்கிய காரணம் தெல்லாற்று போர். அடுத்து திருப்புரம்பியம் போரின் அடிப்படையில் தான் சோழர்களுடைய ஆதிக்கம் மேற்கொள்ளப்பட்டு பல்லவர்கள் பாண்டியர்கள் முழுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் வரகுணன். வரலாறு சிறப்பு வாய்ந்த திருப்புரம்பியம் போரில் நிருபதுங்கவர்மனை ஆதரித்து தோல்வி அடைந்த மன்னன் இவன் தான். திருப்புரம்பியம் போர் பாண்டிய வீழ்ச்சிக்கும் சோழர் வீழ்ச்சிக்கும் காரணமான போராக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பல்லவர்களே பார்த்தோம். அடுத்து பராந்தக வீரநாராயணன். இவன் ஆட்சிக்கு வந்த 7வது ஆண்டில் தலவாய்புர சாசனத்தை வெளியிடுறான், சின்னமனூர் சாசனத்தை வெளியிடுறான். இது ரெண்டுமே வரலாற்றுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சான்றாக இருக்குது. இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் ராஜசிம்மன் 905 920 வரை சோழ மன்னன் முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்டு, இம்பார்ட்டன்ட் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, எக்ஸாமில் கேட்கலாம், தோற்கடிக்கப்பட்டு இலங்கையில் தஞ்சமடைஞ்சு பின் சோழ நாட்டில் அவன் என்னவாயிடுறான், இறந்து போயிடுறான். எதற்கு அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னா, சோழர்களில் முதலாம் பராந்தகன் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னன் யாருன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்வி கேட்கலாம். பதில் 2ஆம் ராஜசிம்மன். அடுத்ததாக வீரபாண்டியன். சோழ இளவரசன் 2ஆம் ஆதித்தனால் போரில் கொல்லப்பட்டவன். இத்தோடு முதலாவது பாண்டிய பேரரசு நிறைவடைந்ததாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? சமூக நிலையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா, முற்கால பாண்டியர் காலத்தில் சமுதாயம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு கிராம சமுதாயம் தான் விளங்கியது. பிராமணர்கள் மிக முக்கியமானவர்கள் அந்த காலகட்டத்தில் கருதப்படுறாங்க. பிராமணர்கள் வாழ்ந்த நிலங்கள் பிரம்மதேயங்கள் அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. பிராமண பெண்கள் ஆரம்பத்தில் மார்கழி நீராடல் நோன்பு மற்றும் பங்குனி நோன்பு போன்ற விஷயங்களை கடைபிடித்ததாகவும் சமஸ்கிருதம் மிக பரவலாக பின்பற்றப்பட்ட தளமாக பார்க்கப்படுது. சாதி முறை நன்கு வேரூன்ற ஆரம்பிக்கிறது. பல்லவர் காலகட்டத்தில் வந்த முறை பிற்காலத்தில் சோழர்களாலும் பாண்டியர்களாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு, இது எப்போ ரொம்ப தீவிரமாக முழுக்க வேத காலம் சார்ந்த மாதிரியே வேதங்களில் சொன்ன மாதிரியே இந்த முறை தமிழகத்தில் வளர்ச்சி அடைந்தது அப்படின்னா விஜயநகர காலகட்டங்களில் தான் வளர்ச்சி அடைந்ததாக சொல்லப்படுது. பொருளாதார நிலைன்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, மதுரை மண்டலம் வர்க்கத்தில் மதுரை மண்டலம் வர்த்தகத்தில் சிறப்பு பெற்று விளங்கியதாக சொல்கிறாங்க. இதை சொன்னவர் யாருன்னா யுவான் சுவாங். ஆனால் பாண்டியரின் புகழ்பெற்ற முத்துக்களை பற்றி அவர் எதுவும் குறிப்பிடவில்லை. என்னதான் பாண்டியருடைய வர்த்தகத்தை பற்றி பேசினாலும் மனுஷன் பாண்டியருடைய புகழான முத்துக்களை பற்றி பேசணுன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். இதை தவிர முற்கால பாண்டியர் காலத்தில் தங்க நாணயம் காசு என அழைக்கப்பட்டது, அல்லது நாணயம் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா காசுன்ற பெயர்லேயே அழைக்கப்பட்டது. இன்றைக்கி மதுரை வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பணம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதோட காசு துட்டு அப்படின்ற வார்த்தையை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. நாணயம் பெரும்பாலும் தங்கத்தாலே செய்யப்பட்டிருந்தன. பெரும்பாலும் நாணயங்கள் எல்லாமே தங்கத்தில் செய்யப்பட்டது. தங்கத்தில் செய்யப்பட்ட நாணயங்கள் எல்லாமே வெளிநாடு வர்த்தகத்திற்காக என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க. அதனால தான் பொண்ணில் செஞ்சதாக சொல்லப்படுது. அடுத்து சமயம் மற்றும் பண்பாட்டு நிலைன்னு பார்க்கும்போது, முதலாவது பாண்டிய பேரரசினுடைய சமகாலத்தில் திருநெல்வேலியில் தர்மபாலர் என்ற புத்த துறவியும் வஜ்ரபோதி என்ற புத்த ஆசிரியரும் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஓரளவுக்கு இவங்க சைவம் வைணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட ஏதோ ஒரு ஓரத்துலையும் ஏதோ ஒரு பகுதிகளில் இந்த சமணமும் புத்தமும் ஒரு ஓரமாக இருக்க தான் செய்தது. குகை கோயில்கள் சாளுக்கியர் மற்றும் ராஷ்டிரகூடர்களின் கலையை பின்பற்றி இவங்க உருவாக்கியிருக்காங்க. பாண்டியர் கால குடைவரை கோயில்களில் மிக பழமையானது எதுவும் பார்த்திங்கன்னா குன்றக்குடி அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி குகை கோயில் தான். குன்றக்குடியில் உள்ள பிள்ளையார்பட்டி குகை கோயில் தான். குன்றக்குடி முருகன் கோயில் தெரியும், பக்கத்தில் உள்ள பிள்ளையார்பட்டி பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி குகை கோயில். சரிங்களா? இந்த கோயில் தான் ரொம்ப பழமையானதாக சொல்கிறாங்க. இதனுடைய காலம் கிபி 6ஆம் நூற்றாண்டு என சொல்லப்படுகிறது. அதை தவிர முற்கால பாண்டியர் காலத்தில் மலையடி குறிச்சியில் குகை கோயில், திருப்பரங்குன்ற குகை கோயில், ஒற்றைக்கல் ரத கோயில், கழுகுமலை, இது எல்லாம் ஒற்றைக்கல் ரத கோயில், கழுகுமலை வெட்டுவான் கோயில், இது எல்லாமே அவங்களுடைய மிக புகழ்பெற்றவை. இதில் பிள்ளையார்பட்டி குகை கோயிலும் சரிங்களா. இங்கே குன்றக்குடியில் உள்ள பிள்ளையார்பட்டி கோயில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆரம்ப காலத்தில் பிள்ளையார்பட்டியில் குன்றக்குடி தான் ஃபேமஸான ஊர். அதனால் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதின புத்தகங்களில் கொடுத்துருக்காங்க. மலையடி குறிச்சி குகை கோயில், திருப்பரங்குன்றம் குகை கோயில், ஒற்றைக்கல் ரத கோயிலான கழுகுமலை வெட்டுவான் கோயில் போன்றது எல்லாமே முதலாவது பாண்டிய மன்னர்களுடைய புகழ்பெற்ற கோயில்களாக பார்க்கப்படுது. இதை தவிர முற்கால
புகழ்பெற்ற கட்டுமான கோயில்கள்னு பார்க்கும்போது அம்பா சமுத்திரத்தில் உள்ள திருநெல்வேலி பகுதியில் உள்ள எரிச்சாவுடையார் கோயிலும், மதுரை கூடலழகர் கோயிலும், குற்றாலத்தில் உள்ள திருவாலீஸ்வரர் கோயிலும் முக்கியமான கோயில்களாக பார்க்கப்படுது. கோயில்கள் சார்ந்து வினாக்கள் கேட்க வாய்ப்புகள் உண்டு. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த உள்ளாட்சி அமைப்பு முறை. உள்ளாட்சி அமைப்பு முறைகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மதேயங்கள் வாழ்ந்த பிராமணர்களுடைய கிராம சபைகளால் மேற்பார்வை செய்யப்பட்டது. பிராமணர்கள் தங்களுடைய பகுதியை உள்ளாட்சியில் எப்படி நிர்வாகம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, சபைகள் மூலமாக நிர்வாகம் பண்ணிக்கிட்டாங்க. மற்ற பகுதிகளில் ஃபுல்லாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, விவசாய பெருமக்களை தங்களே என்ன பண்ணிட்டாங்க, நிர்வாகம் பண்ணிக்கிட்டாங்க. பாண்டிய மன்னன் பராந்தக வீரநாராயணன் வானவன் மகாதேவியின் பெயரால் மகாதேவி பெரும்பள்ளி ஒன்றை கட்டினான். எனவே இவன் சமண மதத்தை பின்பற்றி இருக்கலாம்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா மகாதேவி பெரும்பள்ளின்ற வார்த்தை வர்றதுனால இந்த பள்ளின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சமணர்கள் குறிக்கிறதுனால இந்த வார்த்தை மட்டும் இவனுக்குரியதாக சொல்லப்படுது. மேலும் ஸ்ரீவல்லவன் காலகட்டங்களில் இளம் கௌதமன் என்பவர் சித்தன்னவாசல் உள்ள குகை கோயில்களில் திருப்பணி செய்து வியத்தகு ஓவியங்களை தோற்றுவித்தார் என்றும் கல்வெட்டுகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்னதான் சித்தன்னவாசலில் பல்லவர்களுடைய ஓவியங்களும் சோழர்களுடைய ஓவியங்களும் ஆங்காங்கே காணப்பட்டாலும் கூட மிகுதியான ஓவியங்கள் யாருடைய காலத்தில் இடம்பெற்றிருக்கிறதுனா பாண்டியர்களுடைய காலத்தில் இடம்பெற்றதான். பெரும்பாலும் சித்தன்னவாசல்ன்றது பாண்டியர்களுக்குரியதாகவே பார்க்கப்படுது. ஸோ இதை தாண்டி ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டினில் கேட்கப்பட்ட தலைப்பு தமிழகத்தின் அஜந்தா அப்படின்றது பார்த்தீங்கன்னா சித்தன்னவாசல் ஓவியத்துக்கு ஃபெமிலியராக இருந்ததுனால தமிழகத்தின் எல்லோரான்றது சிற்பத்துக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய கழுகுமலை குறிப்பிடப்படுகிறது. ஸோ இன்றைய தினத்தில் பக்தி இயக்கமும் முதலாவது பாண்டிய பேரரசும் பார்த்துருக்கோம். இதை ஸ்கூல் புக்லேயும் மெட்டீரியல்லையும் மட்டும் இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாலே போதும். புக்கில் இல்லாத டேட்டா மட்டும் தான் அதை கலெக்ட் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? தேங்க்யூ.